சிங்கப்பெண் திட்டம் வந்து அறிவிச்சு ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒன்றுதான். ஆனா சிங்கப்பெண் திட்டத்துல வந்து அவங்களுக்கு கேஸ் போறதுக்கான உரிமை கிடையாது. அவங்க வந்து தப்பு பண்ணா அவங்க குடிச்சு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசன்ட் பேர்ல வந்து அந்த சிங்கப்பெண் திட்டத்தை தலைமையேற்ற டிஜிபி வந்து ஒரு பிரஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லியிருக்கீங்க சிங்கப்பெண் திட்டம் வந்து பயங்கர ஒரு இது தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்கள கூட விடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பவர் கொடுக்கலாம் இல்லையா, அரெஸ்ட் பண்றதுக்கான பவர் கொடுக்கலாம். அவங்க அதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கலாம். எல்லாமே நீங்க கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனா வெறுமனே ஒரு திட்டம் மட்டும் இது பண்றீங்க. இந்த திட்டம் இப்போ நடந்த திட்டமா அப்படின்னு கேட்டா இல்லை. இதுக்கு முன்னாடி கலைஞர் பீரியட்ல வந்து அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இடையில வந்து அம்மா அவர்கள் வந்து பிங்க் பெட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க. திரும்ப அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பிங்க் பெட்ரோலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான வண்டி முதற்கொண்டு வந்து வெளியிட்டாங்க. ஆனா இப்பதான் புதுசா ஏதோ சிங்கப்பெண் திட்டம் வந்து நினைச்சிட்டு பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு அந்த பெயிண்ட் மேல சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி போட்டு சிங்கப்பெண் திட்டம் சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல நம்புறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து தமிழக அரசை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா மாற்றம் தரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மாற்றத்துக்கான அரசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். எடுத்ததே நம்ம வந்து அந்த அரசை வந்து நம்ம குறை கூறுவது வந்து தவறு. கண்டிப்பா வெயிட் பண்ணலாம்.